அண்மை செய்தி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள கோவிலில் இன்று காலை வழிபாடு நடத்திய நிலையில் அமைச்சர் முத்துசாமியை கோவிலில் வரவேற்று தங்கமணி அழைத்து சென்றதால் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் தங்கமணி திமுகவில் இணையப் போவதாக சமூக வலைதளங்களில் விவாதம் எழுந்த நிலையில் சாகும் வரை அதிமுகவில் தான் இருப்பேன் என்று அமைச்சர் தங்கமணி விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள ராஜநகர் பகுதியில் பிரசித்தி பெற்ற கொங்கு திருப்பதி கோவில் அமைந்திருக்கின்றது. இந்த கொங்கு திருப்பதி கோவில் வீட்டு வசதி நிலத்தில் இருப்பதால் இந்த கொங்கு திருப்பதி 3 ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி இந்த கோவில் மீண்டும் திறக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில இன்றைய தினம் இந்த கொங்கு திருப்பதி கோவிலிற்கு தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆகிய இருவரும் இணைந்து கோவிலில் வழிபாடுகளை மேற்கொண்டனர். தொடர்ந்து காலை சரியாக 9:30 மணி அளவிற்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் குமராபாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினருமான தங்கமணி முதலாவதாக கோவிலுக்கு வருகை தந்தார். தங்கமணி குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் காத்திருந்தார். அதற்கு பிறகு தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அந்த கோவிலுக்கு வருகை தந்தார். அப்பொழுது கோவிலுக்குள்ளே இருந்த முன்னாள் அமைச்சர் தங்கமணியினுடைய கைகளை பிடித்து முத்துசாமி அழைத்து சென்று தரிசனத்தை மேற்கொண்டார். தொடர்ந்து கோவிலில் இருக்கின்ற 3 கருவறைகளுக்கு சென்று நேரடியாக முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் அமைச்சர் முத்துசாமியும் தரிசனம் செய்து முடித்தனர். அதனைத் தொடர்ந்து நேரடியாக முத்துசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது முன்னாள் அமைச்சர் தங்கமணி திமுகவில் இணைகிறாரா என பல்வேறு கேள்விகளை செய்தியாளர்கள் எழுப்பிய பொழுது இது கோவில், இங்கு நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை என செய்தியாளர்கள் கேள்விக்கு மன்னிப்புவிட்டு அமைச்சர் முத்துசாமி சென்றார். பிறகு செய்தியாளர்களை சந்திக்காமல் நேரடியாக முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் புறப்பட்டு விட்டு சென்றார். இந்த நிலையில்தான் காலை முதலே இருந்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி திமுகவில் இணைகிறாரா என ஒரு கேள்வி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனைத் தொடர்ந்து தங்கமணி தரப்பினர் தொடர்ந்து தங்கமணி தனது மூச்சு இருக்கும் வரை அதிமுகவில் தான் இருப்பார், தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மீது அதீத நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் தொடர்ந்து தான் சாகும் வரை அதிமுகவில் தான் இருப்பேன் என ஒரு விளக்கத்தை தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து தற்பொழுது ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததை அடுத்து தற்பொழுது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி திமுகவில் இணைகிறாரா என ஒரு கேள்வி எழுந்த நிலையில தற்பொழுது தான் சாகும் வரை அதிமுகவில் தான் இருப்பேன் என ஒரு விளக்கம் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார்.